ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 28 जनवरी 2025। मन बुद्धि को एकाग्र करने के लिए मन मना भव के मंत्र को सदा स्मृति में रखो। பாபா சொல்றாரு, மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்காக மன் மனா பவ என்ற மந்திரத்தை சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மன் மனா பவ அப்படின்னா பக்தி மார்க்கத்துல சொல்லப்படும் மந்திரங்கள் போல இது இடைவிடாம வாயால ஜபிக்கக்கூடிய அல்லது மனதால நினைக்கக்கூடிய மந்திரம் இல்லைன்னு நமக்கு தெரியும். மன் மனாபவ என்ற வார்த்தையின் அர்த்தத்துல நாம நிலைத்திருக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதாவது மனதால் என்னை நினையுங்கள், மனதால் என் ஒருவனை நினையுங்கள், அல்லது தங்கள் மனதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். இது போல பாபா சொல்றாரு, मन मना भव के मंत्र की प्रैक्टिकल धारणा से पहला नंबर आ सकते हो। मन मना भव என்ற மந்திரத்தை நடைமுறையில் தாரணை செய்வதன் மூலமாக, அதாவது மனதால் ஒரு பரமாத்மா என்ற இறைவனை, தந்தையை, சிவபாபாவை நினைப்பதன் மூலமாக முதல் நம்பரிலே வந்துவிட முடியும். மன் கி ஏகாகிரதா அர்த்தாத் एक की याद में रहना, ஏகாகிர ஹோனா யஹி ஏகாந்த். மனதின் ஒருமுகப்பட்ட நிலை என்றால் ஒருவருடைய நினைவில் இருப்பது, ஒருமுகப்பட்ட நிலையிலே இருப்பது, இதுவே ஏகாந்தம் ஆகும். ஒருவருடைய நினைவில் இருப்பது மற்றும் ஒருமுகப்பட்ட நிலையிலே இருப்பது, இதுவே ஏகாந்தம் என்று சொல்லுகின்றோம். जब सर्व आकर्षणों के वाइब्रेशन से अंतर्मुख बनेंगे तब मनसा द्वारा पूरे विश्व को सकाश देने की सेवा कर सकेंगे. எப்பொழுது நீங்கள் அனைத்து விதமான கவர்ச்சிகளின் அதிர்வலைகளில் இருந்து விலகி உள்முக சிந்தனையிலே நிலைத்திருப்பீர்களோ அப்பொழுது தங்கள் மனதின் மூலமாக முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை தங்களால் செய்ய முடியும். வெளிப்புறமான பல விஷயங்களினுடைய வைப்ரேஷன், அதிர்வலைகள் நம்மை சுற்றி இருக்கின்றதுனால தெரிந்தும் தெரியாமலும் நாம அந்த அதிர்வலைகளுக்குள்ள இருக்கிறோம். அதாவது அது நம்மை ஈர்க்கிறது, நம் கவனத்தை ஈர்க்கிறது என்று அர்த்தம். அப்போ பாபா என்ன சொல்றாரு, எப்போ இந்த மாதிரி எல்லா விதமான கவர்ச்சிகள், அதாவது கவனச்சிதறல்கள், அதை பாபா கவர்ச்சி என்று சொல்றார், இதனுடைய அதிர்வலைகள்ல சிக்கிக்காம உள்முக சிந்தனையிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துப்போமோ அப்போ நாம நம்ம மனதின் மூலமாக முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவையை செய்ய முடியும். அதனால இப்ப இந்த சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை பண்ணுவதற்கு மன்மனாபவ என்ற நிலையில நாம இருக்கணும். மன்மனாபவ நிலையில இருக்கணும்னா உள்முக சிந்தனை தேவை. ஒருவருடைய அன்புக்குள்ள மூழ்கி இருக்கணும், ஒருவரை மனதால நினைக்கணும். அப்ப அமைதியில இருந்து உள்நோக்கு முக நிலையில இருக்கும் பொழுது நாம ஒரு தந்தையை நினைக்க முடியும், ஒரு பாபாவை நினைக்கவும் முடியும். அவர் நினைவுல இருந்து உலகத்தில் இருக்கின்ற அவருடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனதார நம்ம சக்திகளை தானமாக தரவும் முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.